எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள். கிழிச்சான் கிழிச்சான் கிழிச்சான். எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு, பையன்னா அவன் பையன், இதுவும் இருக்கே பாரு, தண்டம் எனக்கு பிறந்திருக்கு. அந்த பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி தான் இருப்பான், அவன் காமிச்சிக்க மாட்டான் அவன். ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும். உங்க பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்கலையா, நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா, மற்றவர்கள் மத்தியில் எங்க பையன் இருக்கான் பாருங்க, எங்க குமார் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப மரியாதையான பையன், ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது. அதாவது அந்த டிஸ்லெக்ஸியா, எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள், தொடர்ந்து கோபித்தார்கள். வீட்லையும் அப்பா அம்மா திட்டினாங்க. ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி, அதுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தாரு. தரையில கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இதை தடவி விடுற, எனக்கு கழுத்து வலி. பையன் தடவி விட்டான். தடவி விட்டா, என்ன ஏன்பா தடவி விட சொன்ன, அம்மாவை தடவி விட சொல்லலாம் தானே. அப்பா அவருடைய மனைவி அங்கே வராங்க, ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே, நான் தடவி விட்டுருப்பேன்னு. அப்போ ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த டப்பாவில் போட்டிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பாவில் போட்டிருக்கு, அதனால தான் அஜித்தனை நான் தடவி விட சொன்னேன். சொன்னோன்னா அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது 2 கண்ணீர் துளிகள் சொட்டின. பதறி எழுதிக்கிட்டு, ஏன்டா அழறான, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அந்த மகன் கேட்டான். ஏன்டா அப்படி கேட்குற, என் உயிரை நீதானடா, எல்லாரும் என்னை திட்டுறீங்க நான் சரியா படிக்கலன்னு, ஆனால் நான் நினைச்சேன் யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன். அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார், நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா, இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏது கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன், இது இனிமேல் உன்னுடைய கடமை, மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய உலகமே அவர்கள் தான், நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான். அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது? நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து, நீ ஒன்னால முடியும், நீ நல்ல பையன், நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள், அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்ளுவார்கள்.